वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 10 தசகத்தில் 2வது ஸ்லோகம் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். 10வது தசகம் சிருஷ்டி பேதத்தை பற்றினது. அப்போ எப்படி ஒரு அறியாமையினால் ஒரு வகையில் அஜ்ஞான விருத்தியால் 5 வகையான அஜ்ஞான விருத்திகளை பிரம்மா சிருஷ்டிச்சார் அப்படின்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுக்ஞமானாஸ் த்வத்பாத பக்தி ரசிகா ஜக்ருஹுர் நவானீம். இப்போ இப்படி சிருஷ்டித்த பிரம்மா பிறகு அவர் மனசால் சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய முனிவர்களை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டி காரியத்தில் பிரம்மாவால் ஏவப்பட்டும் உம்முடைய பாத பக்தியில் ரசிகர்களான அவா அந்த சொல்லை ஏற்றுக்கலை. அதாவது நீங்கள் சிருஷ்டி பண்ணுங்கோன்னு இந்த 4 பேரையும் பிரம்மா சிருஷ்டித்தார். ஆனால் அவள் தவத்தில் தான் லயிச்சிருந்தாலே வழி அவளுக்கு சிருஷ்டியில் விருப்பம் இல்லாமல் இருந்தது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். தாவத் பிரகோபம் உதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனிமிருட்டோ பவதே கதேசஹ நாமானி மே குருபதானி ச ஹாவிரிஞ்சேதி ஆதௌருரோத கில தேன சருத்ரநாமா. இதில் அப்போ தோன்றின கடும் சினத்தை பிரம்மா அடக்கின பொழுது அவருடைய புருவ மத்தியில் உம்முடைய ஒரு அம்சமான மிருட்டர் அப்படின்றவர் தோன்றினார் அப்படின்னுட்டு சொல்கிறது அந்த ஸ்லோகம். அதாவது பிரம்மாவால் ஏவப்பட்டும் நீங்கள் சிருஷ்டிங்கோன்னு அந்த 3 பேரை சொல்லும்பொழுது அவள் ஏற்றுக்காதனால பிரம்மாவுக்கு கோபம் வந்தது இல்லையா, அந்த கோபத்தில் தோன்றினவருக்கு பேர் தான் மிருட்டர். அப்போ அவர் பிரம்மதேவரே எனக்கு பெயரையும் ஸ்தானங்களையும் கற்பிங்கன்னுட்டு அவர்கிட்ட தோன்றினோன்னு அழறார் அந்த மிருட்டர். அதனால ருத்ரர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டாருது அந்த மிருட்டருக்கு, பிரம்மதேவர்கிட்ட தோன்றினவருக்கு. அடுத்த ஸ்லோகம் ஏகாதசாஹ்வத் வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாಶ್ಚ தத்வா தாவந்த்யதத்த ச பதானி பவத் ப்ருணுன்னஹ ப்ராஹ பிரஜா விரச்சனாய ச சாதரம் தம். இப்படி உம்மால ஏவப்பட்டு அவருக்கு 11 பெயர்களும் அததுக்குரிய வெவ்வேறு உருவங்களும் உண்டாச்சு. பிரியமான பத்னிகளும் அழிச்சீர் அவருக்கு. அதனால் அத்தனை ஸ்தானங்களையும் கொடுக்கப்பட்ட பிறகு பிரஜைகளை சிருஷ்டிக்கும்படி அவர்கிட்ட நீங்கள் அன்போடு கேட்டுட்டீங்க இல்லையா அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட கேட்குற மாதிரி இந்த ஸ்லோகம் வருது. ருத்ராபி சிருஷ்ட பயதாக்கிருதி ருத்ரசங்க சம்பூரியமான புவனத்ரய பீதசேதாக மாமா பிரஜாஸ்ருஜ தபச்சர மங்களாயேதி ஆசஷ்டதம் கமலபூர்பவதீரிதாத்மா. அப்படி ருத்ரரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பயங்கர வடிவோடக்கூடிய ருத்னகணங்களால் நிரப்பப்பட்ட 3 உலகங்களையும் பார்த்து மனசில் பயந்து பிரம்மதேவர் உம்மால் தூண்டப்பட்டார். புவனத்ரய பீத சேதாக, அப்படி பீதி உண்டான பிறகு உம்மால் தூண்டப்பட்டு வேண்டாம் பிரஜைகளை சிருஷ்டிக்க வேண்டாம், உலக மங்களத்துக்காக தவம் செய் அப்படின்னும் சொல்லப்பட்டார் இல்லையா அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். தஸ்யாத் சர்க ரசிகஸ்ய மரீச்சிர் அத்ரிஸ் தத்ராங்கிரா கிருத்துமுனி புலஹ புலஸ்த்யஹ அங்காத ஜாயதர் பிருஹுஷ்ச வசிஷ்டதக்ஷௌ ஸ்ரீநாரதஸ்ச பகவான் பவதங்கிரிதாசஹ. அப்படி பிறகு சிருஷ்டியினால் ரசிகரான பிரம்மாவனுடைய உடல்லேருந்து யார் யாரெல்லாம் உண்டானா, மரீச்சி உண்டானார், அத்ரி, அங்கீரசர், கிருத்து, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷர், இப்படி உங்கள் திருவடி தொன்றான பகவான் நாரதரிவாள்லாம் பிறந்தா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இதில் ஒரு தாத்பரியம் என்னென்னா, நம்ம காலையில் இந்த ரிஷிகளினுடைய பெயர்களை சொல்கிறது நம்மளுக்கு அவ்வளோ விசேஷமானது. அதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகமாக இருக்குது. இதோடு நம்ம 7 ஸ்லோகங்கள் 10வது தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹ.